Dear Kutis, Anavarakkum, Vanakkam, Vandanam, Namaskaram. Today I'd like to give a brief idea regarding events in sexual reproduction. Sexual reproduction of the pure idea it is always biparental, very rarely uniparental. Arida பெரும்பாலும் இரண்டு பெற்றோர்கள் இருப்பார்கள். அரிதாக ஒரே பெற்றோரிடமே மேல் and female gametes இருப்பான். ஆண் மற்றும் பெண் gameteகள் இருக்கும். And this sexual reproduction responsible for variation in organisms. உயிரினங்களில் வேறுபாட்டிற்கு காரணமாக இருப்பது இந்த பாலின பெருக்கம் sexual reproduction சொல்லுவாங்க. அதுல என்னென்ன ஈவென்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு குட்டியா பார்க்க போறோம். ஃப்ரெஷ்ஷா கவனிச்சுக்கிட்டு நல்லா இருக்கும். So first, characters of sexual reproduction followed by the events. Sexual reproduction, பாலின பெருக்கத்தின் பண்புகள் first formation of gametes இருக்கும். gameteகள் உருவாக வேண்டும். Either generally we are calling it as gametogenesis, gameteகள் உருவாக்கம்னு சொல்லுவா. Development of gametes in the gonad is said to be gametogenesis. இனப்பெருக்க உறுப்புகளில் இன செல்கள் உருவாதல், இன செல் உருவாக்கம் பேர். Okay, அது ரெண்டா பிரிப்பா. In plant, we are calling it as microsporogenesis or megasporogenesis. Microspore uruvakkam, megaspore uruvakkam. In animal, spermatogenesis and oogenesis, bindu cellarkam, undercellarkam. Then it's followed by a fusion of male and the female gametes on pen gametegal inevargal. It results in the formation of a diploid cell called the zygote. இதன் இறுதியில் தோன்றுகின்ற செல்லிற்கு zygote என்று பெயர். அப்பயே சொல்லியிருக்கேன், தத்துவம் மழை நாள்ல நம்ம போட்டுக்கிறது ரெயின் கோட்டு, ஆத்தா தொப்பாலியில நம்ம பேரு சைகோட்டு. பிள்ளையாருக்கு தேவை தும்பிக்க, உனக்கும் எனக்கும் தேவை நம்பிக்க. ஆசாம் தலையில வல்க, அவர் கிளாஸ்ல போடுறது மொக்க. ஹி காட் அழகு தொப்ப. இது மாதிரிலாம் வாழ்க்கை தத்துவங்களை கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கோ. ஸோ ஜைகோட் ஃபார்ம் ஆவா. Then embryogenesis. From the zygote, embryo is formed by mitotic cell division. மைட்டோசிஸ் செல் பெறுதலின் மூலமாக அந்த ஜைகோட்ல இருந்து எம்ப்ரையோ ஃபார்ம் ஆகும். ஜைகோட் யூனிசெல்லுலர், எம்ப்ரையோ மல்டி செல்லுலர். ஜைகோட் என்பது ஒரு செல்லினால் ஆனது. கரு, எம்ப்ரையோனா கருன்னு பேர். இட் இஸ் மல்டி செல்லுலர். For convenience, these events grouped into three distinct stages, namely pre-fertilization changes, fertilization and post-fertilization events. அப்படின்னு வச்சுக்கலாம். கருவுறுதலுக்கு முன்னால், கருவுறுதல், கருவுறுதலுக்கு பின்னால். ப்ரீ ஃபர்டிலைசேஷன், பிஃபோர் ஃபர்டிலைசேஷன், இனப்பெருக்கத்திற்கு அல்லது கருவுறுதலுக்கு முன்னால். ஃபர்டிலைசேஷன், ஃபியூஷன், கருவுறுதல். போஸ்ட் ஃபர்டிலைசேஷன், கருவுறுதலுக்கு அப்புறமா என்னென்ன சேஞ்சஸ் வரும், என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ரீ ஃபர்டிலைசேஷன் மட்டும் பார்க்க போறோம். கருவுறுதலுக்கு முன்னால் ஒரு பிளான்ட் சிஸ்டமா இருந்தாலும் சரி, அனிமல் சிஸ்டமா இருந்தாலும் சரி, என்ன போகுதுன்னு பார்க்கிறோம். ஓகேயா? இதெல்லாம் நீ தெரிஞ்சது எல்லாம் எல்கேஜி பாடம் தான். அந்த எல்கேஜியை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ், கேமெட்டோஜெனசிஸ் அண்ட் கேமெட் டிரான்ஸ்ஃபர். கேமெட்டோஜெனசிஸ் அப்படின்னா கேமெட்டுகள் உருவாதல். கேமெட் டிரான்ஸ்ஃபர்னா the transfer of male gamete from the male reproductive system into the female. ஆண் இனப்பெருக்க மண்டலத்திலிருந்து பெண் இனப்பெருக்க மண்டலத்திற்கு அந்த கேமெட்டுகள் செல்லுதல். The gametes are always a haploid in nature because they are the end product of meiotic cell division. பொதுவாக கேமெட்டுகள் என்பவை ஒருமைய நிலையில் காணப்படும். ஏன்னா அவன் மியோசிஸ்க்கு அப்புறமா ஃபார்ம் ஆவா. But in certain plants like algae, bryo, like that in algae and bryophytes, algoக்களிலும் bryophytes, they are formed by mitosis. ஏன்னா அதோட பிளான்ட் பாடியே ஹாப்ளாய்டா இருக்கும். ஆல்கேயும் பிரயோஃபைட்டும் எடுத்துட்டேன்னா அதோட தாவர உடலுமே ஹாப்ளாய்டா இருக்கும். ஒன் செட் ஆஃப் குரோமோசோம். அதனால இங்க மியோசிஸ் நடக்காமல் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்ப பிரயோக்கு அப்புறமா இருக்க டெரிடோ, ஜிம்னோ, ஏஞ்சியோ அது மாதிரிலாம் போவோம். நம்ம அங்கெல்லாம் வர சமயத்துல மைக்ரோஸ்போரோஜெனசிஸ், மெகாஸ்போரோஜெனசிஸ்லாம் படிச்சிருக்கோம். மியாசிஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த கேமெட்ஸை மூணா பிரிச்சிருக்கான 11th படிச்சது. அதை இங்க ரெண்டா காமிச்சிருக்கான். One is isogametes. Sexual isogametes means the gametes are morphologically and functionally similar. அமைப்பிலும் பண்பிலும் ஒத்த கேமீட்டுகள், அவளுக்கு ஐசோகேமெட்ஸ் பேர்.
ஐசோகேமெட்டுகள்னு சொல்லுவோம். Sexual fusion takes place between morphologically and functionally similar gametes. We are calling it as isogamy. அமைப்பிலும் பண்பிலும் ஒத்த கேமிட்டுகளுக்கிடையே இணைவு நடைபெற்றது என்றால் அதற்கு ஐசோகேமின்னு பேர். அடுத்தது ஹெட்ரோகேமெட்ஸ் அப்படின்னா the gametes are morphologically dissimilar as well as functionally dissimilar. அமைப்பிலும் பண்பிலும் வேறுபட்ட கேமெட்டுகளுக்கு ஹெட்ரோகேமெட்ஸ்னு பேர். அதை வச்சுட்டுதான் 11th ஸ்டாண்டர்ட்ல ரெண்டு படிச்சிருப்பேன், anisogamy and oogamy. Sexual fusion takes place between morphologically dissimilar and functionally similar gametes. We are calling it as anisogamy. அமைப்பில் வேறுபட்ட பண்பில் ஒத்த கேமெட்டுகள் இணைந்தால் அதற்கு அனைசோகேமியின் பேர். Sexual fusion takes place between morphologically and functionally dissimilar gametes. We are calling it as oogamous kind of sexual reproduction. அமைப்பிலும் பண்பிலும் வேறுபட்ட கேமெட்டுகள் இணைந்தால் அதற்கு oogamous பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், இது மைக்ரோ கேமெட், இது மேக்ரோ கேமெட். இதோட மார்பாலஜி வேற, புறத்தோற்றம் வேற. இது நகரும், இது நகராது. திஸ் இஸ் மொட்டைல், திஸ் இஸ் நான் மொட்டைல். ஸோ பண்பும் வேற. அவா ஃபியூஸ் ஆனால் அதுக்கு அனைசோகேமியின் பேர். Sexual fusion takes place between morphologically and functionally dissimilar gametes. அமைப்பும் இங்க அனைசோகேமியில என்ன ஆகும்னா, இங்க உனக்கு இது ஊகமிக்கு வந்துடும். அனைசோகேமியில என்ன ஆகும்னா, சில ஆர்கானிசத்துல என்ன ஆகும்னா மார்பாலஜி வேறையா இருக்கும், ஃபங்க்ஷன் ஒன்னா இருக்கும். மார்பலாஜிக்கலி டிசிமிலர், ஃபங்க்ஷனலி சிமிலர் கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோயே, அவளுக்கு பேர் அனைசோகேமின்னு பேர். சில ஆர்கானிசத்துல மைக்ரோ கேமெட்னு ஒன்று இருப்பா, மேக்ரோ கேமெட்னு ஒன்று இருப்பா. ஒன்று சின்னதா இருப்பா, இன்னொன்னு பெருசா இருப்பா. மார்பாலஜி வேற. ரெண்டும் மோதைலா இருக்கும், ரெண்டுமே நகரும். அவ ஃபியூஸ் ஆன அனைசோகேமி. சில ஆர்கானிசத்துல என்ன ஆகும்னா மார்பாலஜியும் வேறையா இருக்கும், ஃபங்க்ஷனும் வேறையா இருக்கும். அது மாதிரி சேர்ந்தால் அவளுக்கு ஊகமின்னு பேர். oogamous kind of sexual fusion னு சொல்லுவா. So sexual fusion takes place between morphologically and functionally dissimilar gametes. We are calling it as oogamous kind of sexual reproduction. அமைப்பிலும் பண்பிலும் வேறுபட்ட இரண்டு கேமெட்டுகள் இணைந்தால் அதற்கு oogamous வகைப்பாலின பெருக்கம்னு பேர். இங்க கொடுத்துருக்கா பத்தி ஒன்னும் இதுதான் உனக்கு தெரியும். நம்மளோட ஸ்பெர்மிட்டோசோவா, நம்மளோட எக் ஆர் ஓவம். இது பிந்தனு, இது அண்டனு அப்படின்னு சொல்லுவா. இதுக்கு எக்ஸாம்பிள் ரெண்டு மட்டும் உனக்கு என்சிஆர்டில கொடுத்துருக்கான். ஐசோகேமெட்ஸுக்கு கிளாடோஃபோரா கொடுத்துருக்கா. சின்ன கிளாஸ்ல நீ கிளாமிடோமோனாஸ் படிச்சிருப்பேன். ஹெட்ரோகேமெட்டுக்கு ஃபியூக்கஸ் கொடுத்துருக்கா. இது ரெண்டும் ஆல்கா, பாசிகள்ல வரும். ஹோமோசேப்பியன் நம்ப வருவா ஹெட்ரோகேமெட்ஸ். ஓகேயா, இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பிளான்ட்ல எடுத்துட்டோம்னா பிரையோஃபைட்ஸ் வர சமயத்துல என்ன ஆயிடும், டெரிடோஃபைட்ஸ்லாம் வரப்ப இந்த ஆந்த்ரேடியம் ஆர்கிகோனியம்னு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துடும். Antheridium, archegonium உனக்கு தெரியும். Male reproductive structure in bryophyte is said to be antheridium and female reproductive structure is said to be archegonium. அது ஊகோனியம்னு சொல்லலாம். ஓகேயா, அப்ப antheridium archegoniumனு சொல்லுவா. அது நம்மளுக்கு ஹையர் பிளான்ஸ் வரப்ப ஜிம்னோ ஏஞ்சியோ வரப்ப ஜிம்னோல மேல் கோன், ஃபீமேல் கோன், ஆண் கோம்பு பெண் கோம்புன்னு சொல்லுவா. அப்புறமா ஃப்ளவரிங் பிளான்ட்ல ஏஞ்சியோஸ்பர்ம்ல அங்க என்ன சொல்லுவோம் நம்ம அப்படின்னா, அங்க கோன்ல இருக்கும். ஜிம்னோஸ்பர்ம்ல ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் கோன்ல இருப்பா, கூம்புகளில் அமைந்திருப்பார்கள். மேல் கோன், ஃபீமேல் கோன். ஏஞ்சியோஸ்பர்ம்ல வந்து எல்லாம் மேல் ஃப்ளவர், ஃபீமேல் ஃப்ளவர், பைசெக்சுவல் ஃப்ளவர், ஆண் மலர், பெண் மலர், இருபால் மலர்னு இருக்கும். ஓகேயா, இந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். இது பார்த்துக்கோ. ஆந்த்ரேடியம், ஆர்கிகோனியம் அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. இதான் ஆந்த்ரேடியா, ஆர்கிகோனியா. இதை பார்த்தா ஆர்கிகோனியம் தெரியாது, அந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் பின்னாடி காமிக்கிறேன். இங்க பாருங்க, ஆந்த்ரேடியம், ஊகோனியம் அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்புறம் அதுல நீ முக்கியமா சில வார்த்தைகள்லாம் இப்ப பார்க்கணும். செக்ஷுவாலிட்டி இன் ஆர்கானிசம், உயிரினங்களில் பால் தன்மை, அதை வச்சுட்டு வரப்போம். பைசெக்சுவல் ஆர் ஹோமோதாலிக் அண்ட் மொனோஷியஸ். இது வேற மாதிரி நிறைய டிஃபைன் பண்ணலாம், நிறைய வரையறை சொல்லலாம், கொஞ்சம் கவனிச்சு. மொனோஷியஸ், இந்த பைசெக்சுவல் அப்படின்னா ஒரே பிளான்ட்லயே மேலும் இருக்கும், ஃபீமேலும். Male and the female reproductive structures are present in the same plant. We are calling it as bisexual or homothallic. ஆண் இனப்பெருக்க உறுப்பும் பெண் இனப்பெருக்க உறுப்பும் ஒரே தாவரத்தில் இருந்தால் அதுக்கு பைசெக்சுவல், இருபால் உயிரி என்று பெயர். ஆர் ஹோமோதாலிக் என்று கூறுவார்கள். தாலஸா இருந்தா தாலிக். இப்போ பிரயோலாம் பிளான்ட் பாடிக்கு பேர் தாலஸ்னு பேர். தாலஸ்னா உனக்கு தெரியும், the plant body is not differentiated into root, stem and leaf like structures. வேர், தண்டு, இலை வேறுபாடு இல்லாமல் இருந்தால் அதுக்கு தாலஸ்னு பேர்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமோதாலிக்னா என்ன அர்த்தம்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி ஆந்த்ரீடியம் காமிச்சேன். Antheridium and orchigonium present in the same thallus. We are calling it as homothallic. ஆண் இனப்பெருக்க உறுப்பு ஆந்த்ரீடியமும் பெண் இனப்பெருக்க உறுப்பு ஆர்கிகோனியமும் ஒரே உயிரினத்தில் இருந்தால் அதற்கு ஹோமோதாலிக் உயிரினம் என்ற பெயர். ஆல்சோ known as monoecious. monoecious அப்படிங்கிறது ஓரில்லம் உடையதுன்னு தமிழ்ல சொல்லுவோம். Male and the female flowers are present in the same plant, or male and the female reproductive structures are present in the same plant, then it is known as the monoecious plant. ஆண் இனப்பெருக்க உறுப்பும் பெண் இனப்பெருக்க உறுப்பும் அல்லது ஆண் மலர்களும் பெண் மலர்களும் ஒரே தாவரத்துல இருந்தால் பைசெக்சுவல் சொல்லலாம், இருபால் சொல்லலாம், ஹோமோதாலிக் சொல்லலாம், மொனோஷியஸ் ஓரில்லம் உடையது என்று சொல்லலாம். யூனிசெக்சுவல், ஹெட்டரோதாலிக், டயோஷியஸ். யூனிசெக்சுவல்னா ஒருபால் தாவரம்னு சொல்லலாம், ஹெட்டரோதாலிக்னு சொல்லலாம், டயோஷியஸ்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன? Male and the female reproductive structures are present in two different thallus, two different plants, two different organisms. We are calling it as a dioecious. ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் இரு வெவ்வேறு தாலசுகளிலோ, இரு வெவ்வேறு தாவரங்களிலோ, இரு வெவ்வேறு உயிரினங்களிலோ காணப்பட்டால் அதுக்கு என்ன பேரு? யூனிசெக்சுவல், ஹெட்டரோதாலிக், டயோஷியஸ். மொனோஷியஸ்க்கு எது ஞாபகம் வச்சுக்கலாம்னா கோகனட் பாம் அண்ட் பப்பையா. சரி, கோகனட் பாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோகனட் பாம் எடுத்துட்டு எல்லாம் பப்பையா வராது, அது டயோஷியஸ்ல வரும். கோகனட் பாம் எடுத்துட்டு எல்லாம் தென்னை சொல்லுவோம். தென்னை மரத்துல ஒரே பிளான்ட்லயே ஆண் மலரும் பெண் மலரும் இருக்கும், மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிளவர்ஸ். டயோஷியஸ் எடுத்துட்டோம்னா ஈரில்லம் உடையது அல்லது இருபால் தாவரம்னு வச்சுட்டோம்னா அதுக்கு எக்ஸாம்பிளா கரிக்கா பப்பையா, பப்பாளி தாவரத்தை ஞாபகம் வச்சுக்கோ. பால்மைடு பாம், பனைமரத்தை ஞாபகம் வச்சுக்கோ. பப்பாளி மரம் எடுத்துட்டு எல்லாம் மேல் பிளான்ட் ஒன்று இருக்கும், அதுல மேல் ஃபிளவர் இருக்கும், ஃபீமேல் பிளான்ட் ஒன்று இருக்கும், அதுல ஃபீமேல் ஃபிளவர் இருக்கும், அதான் ஃப்ரூட்டை தருவோம். அது மாதிரி நொங்கு மரம், போல்மைடு பாம், புராசஸ் பெல்லிஃபர்னு சொல்லுவோம். அந்த பிளான்ட் எடுத்து நெல் வச்சுக்கோங்களேன், ஒரு மரத்துல வெறும் பூ மட்டும்தான் இருக்கும், இன்னொரு மரத்துல தான் நொங்கு வரும். தட் இஸ் ஃபீமேல் ஃபிளவர். So male and female flowers are present in two different plants, two different organisms. We are calling it as dioecious. ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகள், ஆண் பெண் மலர்கள் இரு வெவ்வேறு தாவரங்களில் இருந்தால் அதற்கு டயோஷியஸ் ஈரில்லம் உடையது. மொனோஷியஸ் கோகனட் பாம் அண்ட் மெய்ஸ், தட் இஸ் என்ன சொல்லலாம்டா தென்னை மரத்தையும் மக்காச்சோளத்தையும் ஞாபகம். டயோஷியஸ் எக்ஸாம்பிள் பப்பையா அண்ட் பால்மைடு பாம். ஈரில்லம் உடையதுக்கு எக்ஸாம்பிளா பப்பாளி மரத்தை ஞாபகம். அதோட இன்னொன்னு என்ன சொன்னேன், அந்த பேசுவோம் நொங்கு மரம், பனை மரத்தை வச்சுக்கோ. இதை தவிர பாலிகேமஸ்னு ஒண்ணு இருக்கு. பாலிகேமஸ்ங்கிறது 11th படிச்சிருக்கு. Male, female and bisexual flowers are present in the same plant. We are calling it as polygamous. Example, Musa paradisiaca, வாழை மரம், and Mangifera indica. நீ வாழை மரத்தை ஈஸியா ஞாபகம். ஆண் மலர்களும் பெண் மலர்களும் இருவால் மலர்களும் ஒரே தாவரத்தில் காணப்பட்டால் அதற்கு பாலிகமஸ் தாவரம் என்று பெயர். அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வாழை மரம். மேல் ஃபிளவர்னு ஒருத்தர் இருப்பா, ஃபீமேல் ஃபிளவர்னு ஒருத்தர் இருப்பா, பைசெக்சுவல் ஃபிளவர்னு ஒருத்தர் இருப்பா. அப்போ ஒரே தாவரத்துல ஆண் மலர் இருக்கும், பெண் மலர் இருக்கும், இருபால் மலர் இருக்கும். அது மூணும் இருந்தால் அதற்கு பாலிகமஸ். வெரி குட் எக்ஸாம்பிள் இஸ் பனானா, வாழை மரத்தை ஞாபகம். இப்ப அடுத்தது எடுத்துனோம்னா பூ பிளான்ட், ஃபிளவரிங் பிளான்ட்ல எடுத்து எல்லாம் மேல் ஃபிளவர் இருக்கு பாருங்க. யூனிசெக்சுவல் மேல் ஃபிளவருக்கு ஸ்டாமினேட் ஃபிளவர்னு பேர். என்ன சொல்றது, யூனிசெக்சுவல் மேல் ஃபிளவர் அப்படின்னா ஒருபால் மலர், அதுக்கு பேரு ஸ்டாமினேட் மலர்னு பேர். அது மாதிரி பைசெக்சுவல் யூனிசெக்சுவல் ஃபீமேலா இருந்தா அதுக்கு பிஸ்டிலேட்னு பேர். ஆண் மலர் ஸ்டாமினேட் மலர், மேல் ஃபிளவர் ஸ்டாமினேட், ஃபீமேல் ஃபிளவர் பிஸ்டிலேட். எல்லாம் 11th படிச்சது. Sterile stamen staminode, sterile carpal pistillode. அதாவது மலட்டு மகரந்தத்தால் இருக்கு ஸ்டாமினோடு என்று பெயர், மலட்டு சூழிலைக்கு பிஸ்டிலோடு என்று பெயர். ஸ்டெரைல் ஸ்டேமன், ஸ்டெரைல் கார்பல். ஸ்டெரைல் ஸ்டேமன் அப்படின்னா அன்ஃபெர்டைல்னு அர்த்தம், அதுக்கு ஸ்டாமினோடுன்னு சொல்லுவாங்க. ஸ்டெரைல் கார்பல் அதுக்கு பிஸ்டிலோடுன்னு பேர், மலட்டு சூழிலை. அப்ப வார்த்தையை பாரு, ஸ்டாமினேட் அப்படின்னா மேல் ஃபிளவர், ஸ்டாமினோட்னா ஸ்டெரைல் ஸ்டேமன். ஸ்டாமினேட் ஆண் மலர், ஸ்டாமினோட் மலட்டு மகரந்தத்தால். பிஸ்டிலேட் ஃபீமேல் ஃபிளவர், பிஸ்டிலோட் ஸ்டெரைல் கார்பல் ஆர் ரூடிமெண்டரி ஓவரி. பிஸ்டிலேட் மலர் பெண் மலர், பிஸ்டிலோட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோம்னா
that is மலட்டு சூழிலைன்னு சொல்லலாம். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் நல்லா ஞாபகம். In animals, bisexual condition represented as hermaphrodite. ஆனா அனிமல் விலங்க பாக்குறப்ப என்ன சொல்லுவான்னா, ஒரே இப்ப சத்தியமூர்த்தியோ ஒரு அனிமல் வச்சுக்கோ, எர்த்வார்ம்னு வச்சுக்கோ. எங்கிட்டயே டெஸ்டிஸும் இருக்கு, எங்கிட்டயே ஓவரியும் இருக்குன்னு வச்சுக்கோ. எங்க பைசெக்சுவல்ல சொல்ல மாட்டான், ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? அதான் அந்த வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஹெர்மாஃப்ரோடைட்டுக்கு எக்ஸாம்பிள் எர்த்வார்ம் ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்பாஞ்சஸ் ஞாபகம் வச்சுக்கோ, டேப்வார்ம் ஞாபகம் வச்சுக்கோ, லீச் ஞாபகம் வச்சுக்கோ. யூனிசெக்சுவலுக்கு காக்ரோச். யூனிசெக்சுவல்ல மேல் தெரியும், காக்ரோச்னா ஒரு பால் உயிரி அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க தனியா இருக்கு பாருங்க, மேல்னு ஒண்ணு இருக்கும், ஃபீமேல்னு ஒண்ணு இருக்கும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கும். இங்க பாருங்க மேல் ஃபீமேல். மேல் ஃபீமேலுக்கு என்ன வித்தியாசம்? இது மேல், இங்க இருக்கிறது டெஸ்டிஸ், இது ஃபீமேல், இங்க இருக்கிறது ஓவரி. அதே மாதிரி இங்க எடுத்துட்டோம்னா இதுல பாக்குறப்ப எர்த்வார்ம்ல பாக்குறப்ப ரெண்டுமே ஒரே ஆர்கானிசத்துல இருக்கும். டெஸ்டிஸும் ஓவரியும் ஒரே ஆர்கானிசத்துல இருக்கும். விந்தகமும் அண்டகமும் ஒரே ஆர்கானிசத்துல இருக்கும். ஹெர்மாஃப்ரோடைட். இதுவே ஃப்ளவர்ல இருந்தா அதுக்கு பைசெக்சுவல் ஃப்ளவர்னு பேர். Androecium and gynoecium, stamen and carpel present in the same flower, we are calling it as bisexual flower. மகரந்தத்தால் வட்டமும் சூலகமட்டமும் ஒரே மலரில் காணப்பட்டால் அதற்கு இருபால் மலர் என்று பெயர். ஸோ இது மாதிரி நிறைய கண்டிஷன் செக்ஷுவாலிட்டியில நீ தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? சொன்னதெல்லாம் நோட் பண்ணிக்கோ. Then I come to the next. Dear Kutis, now we come to cell division during gamete formation. சில இடத்துல GAMET தர கேமெட், சில இடத்துல GAMATE தர. அதாவது கேமெட்டுகள் உருவாகின்ற சமயத்தில் என்ன செல் டிவிஷன் நடக்கும்? இட் மே பி எதர் மியாசிஸ் ஆர் மைட்டோசிஸ். ஒன்னு மியாசிஸ் நடக்கலாம் ஆர் மைட்டோசிஸ் நடக்கலாம். ஹெட்டிரோகேமெட்டிக், ரெண்டு டிக் வந்திருக்கிறா, ஒரு டிக் போறோம். Heterogametic species produces two types of gametes, namely male and the female. Heterogametic organismனா இரண்டு வகையான கேமெட்டுகளை உருவாக்கக்கூடியது. They produce two different kinds of gametes னு சொல்லுவோம். ஒருத்தர மேல் சொல்லுவோம், இன்னொன்னு ஃபீமேல் சொல்லுவோம். வார்த்தையை கவனி. Haploid parent produces gametes by mitotic division and diploid plant produces gametes by meiotic cell division. இந்த வார்த்தைகள் ரெண்டும் தெரியணும். ஒருமைய தாவரங்கள் ஹாப்ளாய்டு அப்படின்னு ஆர்கானிசம் வித் ஒன் செட் ஆஃப் குரோமோசோம் அர்த்தம். ஒரு கற்றை குரோமோசோமை உடைய உயிரினம். டிப்ளாய்டு மீன்ஸ் the somatic cell of an organism with two sets of chromosome. அவற்றின் உடலிலே இரண்டு கற்றை குரோமோசோம் காணப்படும். ஆல்கே, ஃபங்கை, பிரயோஃபைட்ஸ். ஆல்காக்கள், பூஞ்சைகள், பிரயோஃபைட், அவ மூணு பேர்ட்டையும் பிளான் பாடி ஹாப்ளாய்டா இருக்கும். தாவர உடலம் ஹாப்ளாய்டா இருக்கும், ஒருமயம் with one set of chromosome. Pterido, gymno, angiosperm. Pteridophyteகள், gymnospermகள், angiospermகள் எடுத்துனோம்னா the plant body is a diploid in nature. தாவர உடலம் இருமய நிலையில் காணப்படும். சோ இந்த வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்மள எடுத்துனோம்னா நம்ம diploid, two sets of chromosome. இப்ப நம்மள்ட்ட gamete ஃபார்ம் ஆறப்ப meiosis நடக்கும். So at the time of gamete formation in Homo sapien, meiotic cell division takes place and the chromosome number is reduced to half. மனிதர்களை எடுத்துக்கொண்டும் ஹோமோ சேப்பியன் எடுத்துட்டோம்னா ரெண்டு செட் குரோமோசோம் நம்மள்ட்ட இருக்கிறதுனால 46, மியோசிஸ் நடந்து கேமெட்டுக்கு எவ்வளவு வரும்? 23 வரும். ஆனா ஹாப்ளாய்டு பிளான்டா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரயோஃபைட்ல ஆந்த்ரீடியம், ஆர்கிகோனியம் இருக்கா. ஆந்த்ரீடியத்துல இருந்து ஆந்த்ரோசோவாய்ட் ஆர் த மேல் கேமெட்ஸ் ஃபார்ம். ஆர்கிகோனியத்துல எக் இருக்கும், அண்டம் காணப்படும். அப்ப ஆந்த்ரோசோவாய்டு எக் ஃபார்ம் ஆகிற சமயத்துல மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபார்ம் ஆகிற சமயத்துல என்ன நடக்காது? மியோசிஸ் நடக்காது. ஒன்லி மைட்டோட்டிக் செல் டிவிஷன் டேக்ஸ் பிளேஸ். இப்ப நம்மள பொறுத்தவரையும் என்ன நடக்கும்? மியோசிஸ் நடக்கும். இப்ப பிளான்ட் எடுத்து எல்லாம் மைக்ரோஸ்போர் மதர் செல், மெகாஸ்போர் மதர் செல் அண்டர்கோ மியோட்டிக் செல் டிவிஷன். ஹையர் பிளான்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப flowering plant, செம்பருத்தி பூ ஞாபகம் வச்சுக்கோ, மாம்பூ ஞாபகம் வச்சுக்கோ. That is hibiscus, rosa sinensis and mangifera indica. அவள்கிட்ட மைக்ரோஸ்போர் மதர் செல்ல மியோசிஸ் நடக்கும். மெகாஸ்போர் மதர் செல் undergo meiotic cell division to form micro and megaspores. From the microspore, male gamete is formed. Megaspore with egg or ovum. Microspore la inda on gamete varuva, megaspore la enna irukum, andam, egg or ovum kaanappadum. So this is very important.
So if the plant body is a haploid, only mitotic cell division takes place at the time of gamete formation. If the plant body is diploid or animal body is diploid, meiotic cell division takes place at the time of gamete formation. So gamete form ஆறப்ப haploid இருந்தால் mitosis நடக்கும், diploid இருந்தால் meiosis நடக்கும்ங்கிறது ஞாபகம். Haploid plant body present in or haploid set of chromosome present in Monera, Protista, algae, fungi and bryophytes. இதெல்லாம் இவால்ட்ட இருப்பா. இதெல்லாம் நீ படிச்சதுதான். Monera, Protista, 5 kingdom system of classification, fungi, plant, animalia, அதெல்லாம் நீங்க படிச்சது. Diploid plant body present in Pterido, Gymno, Angio and most of the animals including human beings. So அப்ப diploid எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வேற எதுவும் இல்லை. ஸோ அந்த கண்டிஷன் நீ தெரிஞ்சுக்கணும். படிச்சிருப்பேன். ஹாப்ளான்டிக், டிப்ளான்டிக், ஹாப்ளோடிப்ளான்டிக், டிப்ளோஹாப்ளான்டிக், அதெல்லாம் படிச்சல் பாருங்க. சைக்கிள் லிவின் ஸ்டாண்டர்ட். அதை இந்த இடத்துல நீ கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். அடுத்தது கொஞ்சம் எலிப்புழுக்க மாதிரி போயிடுத்து. எனக்கு கண்ணு தெரியறதும் உங்களுக்கு தெரியறதான்னு பார்த்துக்கோங்க. டிப்ளாய்டு ஆர்கானிசம், ஹாப்ளாய்டு ஆர்கானிசத்துல எவ்வளவு குரோமோசோம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம். ஹோமோசேப்பியன் மனுஷன் அவளோட டிப்ளாய்டு பாடி எவ்வளவு இருக்கும்? 46 குரோமோசோம்ஸ். கேமெட்ல எவ்வளவு இருக்கும்? 23. ஹவுஸ் ஃப்ளை, மஸ்கா டொமஸ்டிகா, வீட்டு ஈ அப்படின்னு சொல்லுவா. அவளோட சொமேட்டிக் செல் இருக்கு பாருங்க, பாடி செல்லுல 12 இருக்கும். அது மியோசைட் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல. அதுவே அதோட கேமெட்ல எவ்வளவு இருக்கும்? 6 இருக்கும். ராட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ராட்டஸ்னு சொல்லுவா. அதோட கேமெட்ல 21 இருக்கும். அதோட பாடி செல்லுல 42 இருக்கும். டாக் எடுத்துட்டோம்னா அதோட பாடி செல்லுல 78 இருக்கும். அதோட கேமெட்ல பாதி பார்த்துக்கோ எவ்வளவு இருக்கும்? 39 இருக்கும். கேட் எடுத்துட்டேன்னா அதோட கேமெட்ல 19 இருக்கும். அதோட பாடியில 38 இருக்கும். ஃப்ரூட் ஃப்ளை ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன், ட்ரோசோஃபைலா மெலினோகாஸ்டர். அதோட பாடி செல்லுல 8 இருந்ததுன்னா கேமெட்டிக் செல்லுல 4 இருக்கும். இங்க பாருங்க, ஓஃபியூக்ளாசம், ஃபர்ன், பெரணி, டெரிடோஃபைட்ஸ்னு சொல்லுவா. அதோட கேமெட்லயே 630 குரோமோசோம்ஸ் இருக்கும். அதோட பாடி செல்ஸ் எடுத்தோம்னா 1260 குரோமோசோம்ஸ் இருப்பா. நெக்ஸ்ட் பாருங்களேன், ஆப்பிள் கொடுத்துருக்கா. அதோட பாடி செல்லுல 34 இருந்தால் கேமெட்ல டிப்ளாய்டு 34 இருந்தால் ஹாப்ளாய்டு 17 இருக்கும். ரைஸ் எடுத்துட்டு எல்லாம் ஹாப்ளாய்டு 12 இருக்கும். அதோட பாடி செல்லுல 24 இருக்கும். மெய்ஸ், மக்காச்சோளம் சொல்றோம் பாருங்க, அதோட பாடி செல்லுல 20 இருக்கும். கேமெட்ல 10 இருக்கும். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு எடுத்துட்டோம்னா அதோட கேமெட்ல 24 இருப்பா. அதோட பாடி செல்லுல 48 இருப்பா. பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை அவள்கிட்ட எடுத்துட்டு எல்லாம் பாடி செல்லுல 380 இருப்பா. அதோட கேமெட்டிக் செல் ஹாப்ளாய்டு எடுத்துட்டு எல்லாம் 190 இருப்பா. ஆனியன், வெங்காயம் எடுத்துட்டு எல்லாம் அதோட இந்த பாருங்க கேமெட்டிக் செல் ஹாப்ளாய்டு கண்டிஷன் 8 இருக்கும். அதோட பாடி செல்லுல 16 இருப்பா. இது ஒரு டேப்லர் காலம் என்சிஆர்டி புக்ல கொடுத்துருக்கான் உங்களுக்கு. இதை நீ பாத்துக்கணும். இது வர பேசல பொட்டானிக்கல் நேம்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஆலியம் சீபா 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சல். லில்லியேசி ஃபேமிலி படிச்சிருப்பேன். பொட்டேட்டோ, சொலானம், டியூபரோசம் தெரியும். அதே மாதிரி சில வார்த்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேயா? ரைட். கேமெட் டிரான்ஸ்ஃபர். So gametogenesis, gamete formation. How the gamete is transferred from one organism to the other. Gamete உருவாவது முக்கியம். அது எவ்வாறு கடத்தப்படுகிறது? மேல்ல இருந்து ஃபீமேலுக்கு எப்படி போகுது, ஆண்ல இருந்து பெண்ணுக்கு எப்படி போகுது? In majority of organism, male gamete is motile and the female gamete is stationary. பெரும்பான்மையான உயிரினங்களில் ஆண் கேமெட்டானது நகரும், பெண் கேமெட்டானது நகராது. வார்த்தை பாருங்க, majority. That means exceptional cases are also seen. Water is absolutely essential for fertilization in algae, bryophytes and pteridophytes. Algae, பாசிகள், bryophyte and pteridophytes. இவங்கள்ட்ட fertilization நடக்கணும்னா water act as a medium. கருவுறுதல் நடைபெற நீர் அவசியம் தேவை. So water acts as a substratum to transfer the male gamete from the male reproductive system to the female. On antheridiathல இருந்து பெண் ஆர்கிகோனியத்திற்கு androzoid male gamete on gamete transfer ஆகணும்னா water is absolutely essential. Water acts as a substratum. Water acts as a medium. So on gameteகள் கடத்தப்படுவதற்கு நீரானது ஒரு வளர் தளமாக பயன்படுகிறது.
வளர்தலம் அல்ல, கடத்துகின்ற தலமாக பயன்படுகிறது. To compensate the loss of male gametes during transport, thousands of male gametes are formed. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மேல் கேமெட் போகணும், வாட்டர் மூலமா போகணும். போற சமயத்துல வாட்டர்ல அடிச்சுட்டு போயிடலாம், ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மியா இருக்கலாம். அதனால எப்பயுமே the male gametes are produced in thousands. ஆண் கேமெட்டுகள் ஆயிரக்கணக்கில் உருவாகும். நம்மளே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், in female every month only one egg or ovum is formed. மனிதர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஹோமோசேப்பியன்ல பெண்களில் மாதம் ஒரே ஒரு அண்டம் மட்டும் உருவாகும். But in males, millions of spermatozoa are produced. Around 75 to 125 million spermatozoa are formed. விந்தணுக்கள் அவ்வளவு உருவாகும். At the time of sexual intercourse, around 125 million spermatozoa are ejaculated out from the male. இனப்பெருக்கம் நடைபெறுகின்ற சமயத்தில் 125 million, 75 to 125 like that, அவ்வளவு மேல் கேமெட் போகும். Only one male gamete going to fuse with the female. ஒருத்தரே ஒருத்தர் தான் பெண் கேமெட்டோட ஃபியூஸ் ஆக போறா. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ எப்பயுமே மேல் கேமெட்ஸ் நிறைய ஃபார்ம் ஆவா, ஃபீமேலோட கம்பேர் பண்றப்ப நிறைய ஆண் கேமெட்டுகள் உருவாகும். Because it should be transported from one system to the other. ஒரு உயிரினத்திலிருந்து அடுத்த உயிரினத்திற்கு அது செல்வதன் காரணமாக நிறைய இருக்கும். ஏன்னா போற சமயத்துல மொட்டாலிட்டி போகலாம், நகரம் திறன் குறைந்து விடலாம், ஆர் வாட்டர் கரண்ட் ஃபாஸ்டா இருந்தா வாட்டர்ல அடிச்சுட்டு போயிடலாம். இது மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க எப்படின்னு படம் காமிச்சிருக்கு. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஆல்கே பிரையோஃபைட்ஸ்க்கு படம் கொடுத்துருக்கு. இங்க ஆல்கே எடுத்துட்டோம்னா இது வால்வாக்ஸ்னு வச்சுக்கோ, கிளாமிடோமோனா ஸ்பீஷிஸ் எதுனாலும் வச்சுக்கலாம், கிளாமிடோமோனாஸ் வச்சுக்கோ. இந்த கிளாமிடோமோனாஸ்ல பார்த்தேன்ல, இது ரெண்டு ஐசோகேமெட்ஸ். இந்த ஐசோகேமெட்ஸ்னா தே ஆர் மார்ஃபலாஜிக்கலி அண்ட் ஃபங்க்ஷனலி சிமிலர். அமைப்பிலும் பண்பிலும் ஒத்தவை. அவ வாட்டர் மீடியத்துல தான் ஃபியூஸ் ஆவா. இங்க ஓடிவாங்க. இதை நம்ம எடுத்துனோம்னா லிவர்வோட் ஈரல் செடின்னு சொல்லுவான். இதுல இங்க பாருங்களேன், ஆந்தரேடியம் ஆர்கிகோனியம், மேல் கேமெட்டோஃபைட், ஃபீமேல் கேமெட்டோஃபைட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேல் கேமெட்டோஃபைட்னா மேல் கேமெட் ப்ரொடியூசிங் பிளான்ட், ஆண் கேமெட்டை உருவாக்கும் தாவரம். இது பெண் கேமெட்டினை உருவாக்கும் தாவரம். இட் ப்ரொடியூசஸ் த ஃபீமேல் கேமெட். கேமெட்டோஃபைட்னாலே கேமெட் ப்ரொடியூசிங் பிளான்ட்னு பேரு. கேமெட்டுகளை உருவாக்கக்கூடிய தாவரத்திற்கு கேமெட்டோஃபைட்னு பேரு. இங்க பாருங்களேன், மேல்ல என்ன இருக்கும், சாரி 1 minute, மேல்ல என்ன இருக்கும், ஆந்தரேடியம் இருக்கும். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இஸ் செட் டு பி ஆர்கிகோனியம் ஆர் ஊகோனியம்னு சொல்லுவாங்க. இது ஆந்தரேடியம் ஆண், இது ஆர்கிகோனியம் பெண். In algae, bryo and pteridophytes, the reproductive structures are protected by a sterile jacket. Algae la varadu, not in algae, sorry, alga varadu. In bryo and pteridophytes, the reproductive structures are protected by a sterile jacket. Bryophyteகளிலும் pteridophyteகளிலும் இனப்பெருக்க உறுப்புகளை சூழ்ந்து பாதுகாப்பு உரை காணப்படும். So outer protect, not in algae, alga la கிடையாது, பாசில கிடையாது. Bryo and pterido. இது ஆந்த்ரேடியம்னு வச்சுக்கோங்களேன், அதை சுத்தி ஒரு பாதுகாப்பு உரை இருக்கும், ப்ரொடெக்டிவ் கவரிங். இது ஆர்கிகோனியம்னு வச்சுக்கோங்களேன், அதை சுத்தி ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங் இருக்கும். From the antheridium, biflagellate antherozoites or sperms or male gametes are formed. இந்த ஆந்த்ரேடியத்திலிருந்து ஆண் கேமெட்டுகள் உருவாகும். அது ஆந்த்ரோசோவாய்டுன்னு சொல்லுவா. பைஃப்ளாஜெல்லேட், 2 கசையிழைகளை பெற்றிருக்கும். திஸ் இஸ் ஆர்கிகோனியம். ஆர்கிகோனியம் அதுல 2 பார்ட் இருப்பா. இதுக்கு பேரு வெண்டர்னு பேரு, இதுக்கு நெக்னு பேரு. கழுத்து வெண்டர்னு பேரு. இந்த நெக் எடுத்துட்டெல்லாம் இட் இஸ் வித் நெக் கெனால் செல்ஸ், கழுத்து கால்வாய் செல்கள் காணப்படும். வெண்டர் வித் வென்ட்ரகனால் செல் அண்ட் அன் எக். வெண்டர் பகுதியிலே வெண்டர் கால்வாய் செல்லும் அண்டமும் காணப்படும். நமக்கு இதான் வேணும். திஸ் இஸ் த ஃபீமேல் கேமெட். எக், அண்டம் என்பது பெண் கேமெட். இங்கேருந்து ஆந்த்ரோசோவாய்டு இங்க போகணும். Water is absolutely essential for fertilization in bryophytes. Bryophyteகளிலே கருவுறுதல் நடைபெறுவதற்கு நீர் அவசியம் தேவை. அதுக்காக இந்த படம் எப்படி இருக்குன்னு காமிச்சிருப்போம். அப்புறம் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அதுல இருந்து இது மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். அதுக்கு ஸ்போரோஃபைட்னு பேர். அதெல்லாம் இப்ப வேணா தனியா பார்த்துப்போம். நெக்ஸ்ட் அதே மாதிரி டெரிடோஃபைட்ஸ். டெரிடோஃபைட்ஸ் உனக்கு தெரியும், இதுதான் ஃபர்ன்ஸ்னு சொல்லுவா, பெரனின்னு சொல்லுவோம். ஆர்னமெண்டல் பிளான்ட், அலங்கார தாவரமாக வளர்க்கிறோம். It is a sporophyte. Sporophyte na spore producing plant anu artham. ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய தாவரம்னு பேர். இதுல என்ன ஸ்போர் ஃபார்ம் ஆகும்.
இந்த ஸ்போர்ல இருந்து யங் கேமெட்டோஃபைட், அதாவது மியாசிஸ் நடந்த அப்புறமா இந்த லீஃப்ல ஸ்பொராஞ்சியம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸ்பொராஞ்சியம் மீன்ஸ் ஸ்போர் ப்ரொடியூசிங் பேக், ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய பைக்கு ஸ்பொராஞ்சியம் என்ற பெயர், ஸ்போரகம்னு சொல்லுவாங்க. இட் பொசஸஸ் ஸ்போர் மதர் செல்ஸ் which are diploid in nature. இந்த ஸ்பொராஞ்சியத்தில் உள்ள ஸ்போர் தாய் செல்கள் காணப்படும் which are diploid in nature. It undergo meiotic cell division to form haploid spores. இந்த ஸ்பொராஞ்சியத்தின் உட்புறத்தை காணப்படும் ஸ்போர் தாய் செல்கள் மியோசிஸில் ஈடுபட்டு ஸ்போர்களை உருவாக்குவார்கள். அப்ப 2n என்னவா மாறும்? n-ஆ மாறும். டிப்ளாய்டு என்னவா மாறும்? ஹாப்ளாய்டா மாறும். இருமயம் என்னவா மாறும்? ஒருமயமா மாறும். Spores on germination develops into the gametophytic plant body called prothallus. ஸ்போர்கள் கீழே விழுந்து முளைத்து prothallus உண்டாக்குவோம். Prothallus-னா என்ன அர்த்தம்னா the gametophyte of pteridophyte is said to be prothallus. Pteridophyteகளின் gametophyte-க்கு prothallus என்ற பெயர். It is autotrophic one, தானாகவே உணவு தயாரித்துக் கொள்ளும். இதுல antheridium இருக்கும், archegonium இருக்கும். Male and the female reproductive structures are present in the same plant. We are calling it as monoecious or homothallic. ஆணினப்பெருக்க உறுப்பும் பெண்ணினப்பெருக்க உறுப்பும் ஒரே தாவரத்துல இருந்ததுன்னா ஆந்த்ரீடியமும் ஆர்கிகோனியமும் ஒரே தாலஸ்ல இருந்தா அதுக்கு ஹோமோதாலிக்னு பேர். From the antheridium, male gamete is formed. From the archegonium, egg or ovum is formed. Archegonium possesses egg or ovum. Antheridiumல இந்த androzoid வருவா, archegoniumல egg இருக்கும். Water is absolutely essential for fertilization. Male gamete fuses with the female to form a diploid zygote. கருவுறுதல் நடைபெற நீர் அவசியம் தேவை. இந்த ஆந்த்ரோசோவாய்டு எக்கும் வாட்டர் மூலமா ஃபியூஸ் ஆகி எதை ஃபார்ம் பண்ணுவா? ஜைகோட். ஸோ இதெல்லாம் உனக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கிறதுங்கிறதுக்கு இதில் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. மேல் இஸ் செட் டு பி தி ஆந்த்ரேடியம், ஃபீமேல் இஸ் செட் டு பி தி ஆர்கிகோனியம். ஆணிற்கு ஆந்த்ரேடியம் என்றும் பெண்ணிற்கு ஆர்கிகோனியம் என்றும் பெயர் என்பதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேயா? அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா ஜிம்னோ, ஏஞ்சியோ, ஜிம்னோஸ்பெர்மகள், ஏஞ்சியோஸ்பெர்மகள். அங்க என்ன நடக்கும்னா பாலினேஷன் ஒரு வார்த்தை நடக்கும், மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். Transfer of pollen grain from the male cone to the female cone is said to be pollination. In gymnosperms, anemophilous pollination takes place. ஆண் கூம்பிலிருந்து பெண் கூம்பிற்கு மகரந்தங்கள் பறந்து சென்றது என்றால் அதற்கு மகரந்த சேர்க்கை என்ற பெயர். ஜிம்னோஸ்பெர்மகளிலே காற்றின் மூலமாக நடைபெறும் anemophilous or wind pollination takes place in gymnosperms. நம்ம நிறைய படிக்கிறது ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் தான். ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்னா protected seeded plants, மூடிய விதைகளை உடைய தாவரம்னு சொல்லுவோம். அவள்கிட்ட தான் ஃப்ளவர் இருக்கும், மலரானது காணப்படும். Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel is said to be pollination. மகரந்த பையிலிருந்து மகரந்தமானது சூழ்முடியினை சென்றடைந்தால் அதற்கு மகரந்த சேர்க்கை என்று பெயர். இதான் இந்த ஜீன் டிரான்ஸ்ஃபர், சாரி, போலின் டிரான்ஸ்ஃபர். இதுல ரெண்டு இருக்கு. ஒன் இஸ் செல்ஃப் போலினேஷன், another is கிராஸ் பாலினேஷன். தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். இதை பத்தி டீடைல்ல அப்புறம் படிப்போம். Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel of the same flower, we are calling it as self pollination. மகரந்தமானது மகரந்த பையிலிருந்து அதே மலரில் உள்ள சூலகமுடியை சென்றடைந்தால் அதற்கு தன் மகரந்த சேர்க்கை என்ற பெயர். Transfer of pollen grain from anther lobe to the stigma of the carpel of the different flower. மகரந்தமானது மகரந்த பையிலிருந்து வேறொரு மலரின் சூழ்முடியனை சென்றடைந்தது என்றால் அதற்கு என்னவென்ற பெயர்? கிராஸ் பாலினேஷன், அயல் மகரந்த சேர்க்கை. பட் த ஸ்பீஷீஸ் ஷுட் பி த சேம், ஒரே சிற்றினமாக இருக்க வேண்டும். செம்பருத்தினா செம்பருத்தி பூக்கு போகணும், பட்டாணினா இன்னொரு பட்டாணி செடிக்கு போகணும், புளிய மரத்துக்கு போகக்கூடாது. ஓகே, நாட் லைக் தட். ஸோ சேம் ஸ்பீஷீஸ், ஒரே சிற்றினம் அப்படின்னு நம்ம ஞாபகம். இதாண்டா நம்ம பேசிக்கா கேமெட் டிரான்ஸ்ஃபரை பற்றி தெரிஞ்சுக்கணும். Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.